Hi friends, 12 Business Maths exercise 3.2ல second sum பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா elasticity of a function கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு xy கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா function, elasticity of a function கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ey divided by ex is equal to x divided by y into dy divided by dx. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ey divided by ex is equal to minus 7x divided by 1 minus 2x 2 plus 3x. given actually பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ey divided by ex அப்படின்ற இடத்துல நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். minus 7x divided by 1 minus 2x 2 plus 3x. ஸோ இதில் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும் அப்படின்னா இந்த dx இந்த சைட் போயிடும். ஸோ dy divided by y is equal to minus 7 divided by 1 minus 2x into 2 plus 3x. ஸோ இந்த dx இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்பிளில் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா இதை i1னும் இதை i2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ i1 is equal to ரெண்டுத்தையுமே செப்ரேட் பண்ணி இன்டெக்ரல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் i1 is equal to integral of dy divided by y. அது பண்ணோம் அப்படின்னா log y ஆயிரும். ஸோ இது வந்துட்டு இன்டெக்ரேஷன் படி வருது. நெக்ஸ்ட்டு i2. ஸோ நம்ம இதை செப்ரேட் பண்ணி இன்டெக்ரல் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை தான் இன்டெக்ரல் பண்ண போகிறோம். i2 is equal to integral of minus 7 divided by 1 minus 2x into 2 plus 3x into dxன்னு இருக்குது. ஸோ கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கு இல்லையா? இது நம்ம என்ன பண்ணால் இப்போ வந்துட்டு இது இன்டெக்ரல் ஆகும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் தான். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் படி பார்க்கும்போது minus 7 divided by 1 minus 2x 2 plus 3x is equal to a divided by 1 minus 2x plus b divided by 2 plus 3x. ஸோ இந்த மாதிரி நம்ம செப்ரேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா a into 2 plus 3x plus b into 1 minus 2x. இந்த மைனஸ் 7 மட்டும் இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா மைனஸில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இங்கே என்ன பண்ணாலும் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்ணி பார்க்கலாம். ஸோ minus 7 is equal to 3 into 0 பண்ணால் 0 ஆயிரும் into 2 ஆயிரும். ஸோ 2a 1 minus 2 into 0 பண்ணால் 0 ஆயிரும். ஸோ ப்ளஸ் b வரும். கரெக்டாக இது நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 0 1 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் மேபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பண்ணோன்னா minus 7 is equal to a into 2 plus 3 into 1 அப்படின்னா 3 ஆயிரும் 1 2 ஆயிரும். ஸோ 2 plus 3 5a கரெக்டாக 5a plus b into 1 minus 2 into 1. ஸோ 1 minus 2 minus 1. ஸோ minus 1 into bனா minus b ஆயிடும். ஸோ நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த b கேன்சல் ஆயிரும் இல்லையா? மைனஸ் பியும் ப்ளஸ் பியும். ஸோ அதனால் இது இன்டெகிரேட் பண்ணலாம். ஆக்சுவலி இன்டெகிரேட் கிடையாது. இது வந்துட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணோம்னா we get answer. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை தானே வச்சுருந்தோம். ஸோ அதனால் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும்போது நான் -7 ஈக்குவல்ட்டு நாங்கள் போட்டிருப்போம். நம்ம ஈக்குவல் டு -7 இங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2a plus b is equal to -7 and 5a பார்த்தோமா? 5a minus b is equal to -7 பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் நான் இதோட சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி b minus b இருக்குது. ஸோ நான் அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 2 plus 5a வந்துட்டு ஈக்குவல் டு 7a. இது வந்துட்டு ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா -14 எனக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் பண்ணோன்னா -14 டிவைடட் பை 7 1 7s are 7 2 7s are 14 -2 ஆயிரும். ஸோ ஃபைனலாக நம்ம ஏ வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எதில் பண்ணலான்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into a இருக்க இடத்துல -2 plus b is equal to -7. 2 into -2 -4 plus b is equal to 7 -7 இருக்குது. ஸோ b மட்டும் இந்த சைடு வச்சுட்டு
-4 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா +4 ஆயிரும். ஸோ -7 + 4னா 4 - 7 யோசிச்சு பாருங்கள். இப்போ -3 வரும். ஸோ பியோட வேல்யூவும் நம்ம ஃபைனலாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம I2-வை அதாவது அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா இங்கே. ஸோ இதில் இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா -2 divided by 1 - 2x -3 divided by 2 + 3x. இங்கே ஆக்சுவலி மைனஸ் வந்துட்டு முன்னாடி வந்துடும். நம்ம -3 எழுதுவோம். இதுக்கு அடுத்து இப்படி எழுதுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இன்டெக்ரேட் பண்ணோம் அப்படின்னா -2 இது முன்னாடி வந்துடும் log of 1 - 2x. இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் இங்கே டிவைடரில் வரும். ஸோ இதனால் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு இதை இன்டெகிரேட் பண்ணும்போது -2 முன்னாடி வந்துடும். log of 1 - 2x அப்படின்னா எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கும் போது 2 வந்துட்டு நம்ம வந்துட்டு டிவைடரில் கொண்டு வந்துடுவோம். -3 இன்டெகிரலில் இருக்குது. log of 2 + 3x அப்படின்றப்போ இங்கே சொன்ன இதே மெத்தட் தான். இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. ஸோ 3 / 3. இதுக்கு கீழே டிவைடர் போடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தான் அதுதான் நம்ம லாக்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ மறுபடியும் இங்கே போடாமல் இங்கே தான் போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு -2 +2 கேன்சல் ஆயிரும், -1 ஆயிரும். ஸோ அதை நம்ம எழுதக்கூடாது. ஆக்சுவலி இங்கே நம்ம -2 தான் போடணும். அதனால் நம்ம வந்துட்டு போடலை, மறந்தாச்சு. ஸோ -2 எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது -2 அப்படியே போட்டணும். இங்கே +3 இருக்கிறதுனால நாட் நெசசரி. ஸோ இப்போ வந்துட்டு லாக் எப்போதுமே நம்மளுக்கு ஒன்று மைனஸில் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஃபார்மேட்டே அதுதான். log 1 - log 2 அப்படின்னு இருக்குன்னா அது நம்ம மைனஸில் இருக்குன்றப்ப எழுதும்போது 1/2ன்னு எழுதுவோமா. ஸோ இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸில் இருந்துச்சுன்னா அதை நம்ம டிவைடரில் எழுதுவோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இங்கே மைனஸில் இருக்குது, 3 கேன்சல் ஆகிடுச்சு. இது 1 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மைனஸில் இருக்குன்னா 1 - 2x divided by 2 + 3x அப்படின்னு நம்ம ஆக்சுவலி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன வரும்னா இது ஒரு C வந்துடும். ஸோ இதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம். I1 = I2ன்னு பண்ண போகிறோம். ஸோ I2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, I1 ஆல்சோ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தோம்னா செப்ரேட் பண்ணி இப்போ இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? I1 = I2. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேட்டிங். ஸோ பண்ணுறோம். அதுக்கு என்ன வந்துச்சு? log y வந்துச்சு. இதுக்கு என்ன வந்துச்சுன்னா log of 1 - 2x divided by 2 + 3x c. ஸோ சியை மறந்துடாதீங்க. 1 - 2x இந்த லாகும் கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை 2 + 3x to c. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அவங்க கொஷினில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? x = 2 y = 3 divided by 8 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க, கிவன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y இருக்க இடத்துல 3/8 = 1 - 2 × 2 divided by 2 + 3 × 2 c. இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? (1 - 4 - 3 divided by 2 + 6 8 × c. இந்த c வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ 3/8 -3/8 கேன்சல் ஆகிடும் அப்படியே. ஸோ c = -1. ஏன்னா இங்கே ஒரு -3/8 இருக்குது, இன்னொரு சைடு +3/8. ஸோ -1 ஆயிரும். அண்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எதில் தெரியுமா? இதில் yயில். ஸோ y = 1 - 2x into இந்த c இருக்க இடத்துல நம்ம இந்த -1 போடும் divided by 2 + 3x. ஸோ இது போடும் பொழுது -1 நம்மளுக்கு மல்டிபிள் ஆயிரும் இல்லை, -1 + 2x divided by 2 + 3x ஆயிரும். ஸோ இதை எழுதுகிறப்ப 2x - 1 எழுதலாமா? கான்ஸ்டன்ட்டை லாஸ்ட்டில் எழுதிக்கலாமா? ஸோ அப்படி எழுதுகிறப்ப நம்மளுக்கு ஆன்சர் கான்ஸ்டன்ட்டை மேலே மட்டும் தனியாக எழுதாமல் கீழேயும் கான்ஸ்டன்ட் தனியாக எழுதுகிறோம். அப்போ 2x - 1 divided by 3x + 2. இது என்னது? y.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமான சம் தான், ஒரு பெரிய சம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு மக்கப் பண்ணாதீங்க, ஒரு புரிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.